ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ரோல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்த்தியா வீட்லயே ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். டேஸ்டியான எக் ரோல் ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரோல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 கப் அளவு கோதுமை மாவை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். கிராம்ஸ்ல 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்துடலாங்க. நம்ம சேர்த்திருக்க உப்பு, சர்க்கரை, ஆயில் எல்லாமே ஒன்னா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு பிசைற மாதிரி தான் நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்திக்கு பிசைறத விடவுமே இன்னி கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, எனக்கு மொத்தமா 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு கலந்துட்டு இதுக்கு மேலையும் 1 டீஸ்பூன் ஆயில தேய்ச்சிடலாங்க. அவ்வளவுதான். ஆயில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டா சப்பாத்தி நல்லா சாஃப்டா கிடைக்கும். இருக்கட்டும். இப்ப எக் ரோலுக்கு உள்ள வெஜிடபிள் ஃபில்லிங் வைக்கிறதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். ஹை ஃபிளேம்ல பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 கேப்சிகம் இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 கேரட்டை நான் இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு முட்டைக்கோசை சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப காயும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. காய் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற காயை இறக்கி வச்சிருவோம். இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. மாவு இந்த அளவு சாஃப்டா இருந்தாதான் நம்மளுக்கு சப்பாத்தி போட்டு எடுக்கும் போது எவ்வளவு நேரம் ஆனாலும் நமக்கு காயாம நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப நம்ம ரோலுக்கு தேவையான அளவுக்கு மாவை பிரிச்சுக்கலாம். நான் பரோட்டா மாவு பிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ்க்கு மாவு பிரிச்சுக்கிறேன். இப்ப ஒரு உருண்டையை எடுத்துட்டு மீதி மாவு காயாம இருக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க. நார்மலா நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கையில ஃபர்ஸ்ட் நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப சன்னமா தேய்க்காம ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் நம்ம ரோல் பண்ணி எடுக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டேன். இப்ப இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஒரு ரோலுக்கு 2 முட்டை சேர்க்கிறோம். நீங்க வேணும்னா 1 முட்டை கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப முட்டையை நல்லா கலந்துட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நார்மலா எக் ரோல மைதா மாவுல தான் செய்வாங்க. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கோதுமை மாவுல ரெடி பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க மைதால கூட ட்ரை பண்ணலாம். சேர்த்துட்டு ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. எடுத்த உடனே ஆயில் சேர்க்காம சப்பாத்தி முழுமையா வெந்ததுக்கு அப்புறமா கடைசி ஆயில் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். பாருங்க, 2 சைடு திருப்பி போட்டு சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. நீங்க வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இப்ப இதே பேன்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டைய ஃபுல்லா ஊத்தி விட்டுக்கலாங்க. நல்லா தோசைகள் ஃபுல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. நம்ம சப்பாத்தி சைஸுக்கே முட்டை இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்ம மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பிக்கலாங்க. அப்பதான் முட்டை நல்லா வெந்து சப்பாத்தியோட ஒன்னா சேர்ந்துருக்கும். கொஞ்சமா ஆயில் மேல சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்திருக்கேன், நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப மெதுவா அப்படியே திருப்பிக்கலாம். இப்ப முட்டை நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சப்பாத்தியோட முட்டை நல்லா ஒன்னா சேர்ந்துருச்சு. மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்ப கல்லிலேயே வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். முட்டை மேல டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்க மயோனஸ் இருந்தா மயோனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் மயோனஸ் இல்லாதனால சேர்க்கல. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படியே சென்டர்ல வச்சுக்கலாம். நம்ம ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸை வச்சுட்டு இதுக்கு மேலேயே சீஸ் இருக்கிறனால நான் வந்து சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கிறேன். சீஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல பன்னீர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸோட மஷ்ரூம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப சீஸ் இந்த மாதிரி நான் துருவிட்டேன். இப்ப அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணிட்டு செகண்ட் அப்படியே மெதுவா விட்டுருவோம். செகண்ட் அப்படியே கல்லுலயே விட்டுட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம உள்ள சேர்த்திருக்கிற சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், இப்ப வெளியே எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ரொம்பவே டேஸ்டியான எக் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ரோல் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கும் போது ஃபுல் ரோல் கொடுக்காம ரெண்டா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாஸோட வச்சு சாப்பிட இன்னுமே அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எக் ரோல் ரெசிபியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.